வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் தற்போது காணப்படுகின்ற இந்த பொருளாதார பிரச்சனை, அதே போல வெளிநாடுகளில் கடன் பெற்ற பிரச்சனை, உள்ளூர் கடன், மக்களின் கடன் என்று பல பிரச்சனைகள் பொருளாதாரம் சார்ந்து இப்போது மக்களை ஓரளவு அவர்களை அசௌகரியப்படுத்துகின்ற ஒரு விடயமாக நாட்டினுடைய பொருளாதாரம் சரி, உலகினுடைய பொருளாதாரம் சரி, ஆங்காங்கே பிரச்சனைக்குரிய விடயங்களாக மாறி இருக்கிறது. இந்த காலப்பகுதி என்பது அநேக மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம், அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் எங்களுக்கு எப்படி அமைய போகிறது, பொருட்களின் விலைகள் குறைவடையுமா, சம்பளம் அதிகரிக்குமா, செலவுகள் குறையுமா என்பது தொடர்பான பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு மக்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பேசுவதற்கான அதில் இருக்கின்ற நுட்பங்கள், அதில் இருக்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக அலசி ஆராய்கின்ற, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை கொண்டு சேர்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம். வரவு செலவு திட்டம் என்றதும் எங்களுக்கு ஞாபகம் வருகின்ற ஒரே இடம் பாராளுமன்றம். எனவே இந்த பாராளுமன்றத்திற்கும் வரவு செலவு திட்டத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? எனவே வரவு செலவு திட்டத்தில் பாராளுமன்றத்தினுடைய வகிபாகம் என்ன என்ற ஒரு தலைப்பின் கீழான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் சொல்ல போகிறோம். எனவே இன்றைய தினம் வரவு செலவு திட்டம் சம்பந்தமான பல முக்கியமான விடயங்களை நீங்களும் நாங்களும் அறிந்திராத பல விடயங்களை தெரிந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சி இருக்க போகிறது. அந்த வகையில் இந்த விடயம் தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்காக எமது கலையகத்திற்கு இருவர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்யலாம். அந்த அடிப்படையில் பாராளுமன்றத்தினுடைய சட்டவாக்க திணைக்களத்தின் ஆராய்ச்சி பிரிவைச் சேர்ந்த ஆராய்ச்சி உத்தியோகத்தர் திரு விஸ்வலிங்கம் முரளிதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அதே போல இன்னும் ஒருவர் சட்டமூல அலுவலகத்தினுடைய சட்டவாக்க திணைக்களத்தின் சட்டமூல அலுவலகத்தினுடைய பிரதி பிரதான அலுவலர் திரு ஜே நசீர்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். இன்னும் ஒரு அதிதியாக. வணக்கம். வணக்கம் பிரசன்னா. ஆமாம், நாங்கள் ஆரம்பத்தில் கூறியது போன்று இந்த வரவு செலவு திட்டத்தில் பாராளுமன்றத்தினுடைய வகிபாகம் என்னவாக இருக்க போகிறது என்பது பற்றி நாங்கள் பேச போகின்றோம். முதலாவதாக நாங்கள் இந்த வரவு செலவு திட்ட விடயங்களை பேசுவதற்கு முன்பதாக நீங்கள் இருவரும் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஒரு பிரிவிலிருந்து பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆனால் இருவருக்கும் வெவ்வேறு வேலைகள், வெவ்வேறு பிரிவுகள் இருக்கிறது உங்களுடைய வேலைகள் செய்வதற்கு. முதலாவதாக திரு விஸ்வலிங்கம் முரளிதாஸ், உங்களுடைய பிரிவு ஆராய்ச்சி பிரிவு, சட்டவாக்க திணைக்களத்தினுடைய ஒரு ஆராய்ச்சி பிரிவாக இருக்கிறது. அதனுடைய செயற்பாடு எப்படி, பாராளுமன்றத்துக்கும் அதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, என்னென்ன விடயங்களை செய்வார்கள்? நன்றி பிரசன்னா, இது ஒரு நல்ல கேள்வி. நாங்கள் பாராளுமன்றத்தை பார்க்கின்ற பொழுது எல்லோரும் நாங்கள் நினைக்கிறது ஒரு அரசியல் நிறுவனம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பாராளுமன்றம் ஒரு நாட்டினுடைய மிக உயர்ந்த ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது. சட்டங்களை உருவாக்குகின்ற ஒரு நிறுவனமாக காணப்படுகின்றது. ஆகவே சட்டங்களை உருவாக்குகின்ற பொழுது அதில் அந்த பாராளுமன்ற இருப்பவர்கள் மக்கள் பிரதிநிதிகள். மக்கள் பிரதிநிதிகள் வேறுபட்ட மாவட்டங்களை சேர்ந்த வேறுபட்ட தகமையில் கொண்ட உறுப்பினர்கள் பாராளுமன்றம் வருகின்ற பொழுது அவர்கள் திறமையான ஒரு கொள்கை தீர்மானங்களை எடுப்பதன் ஊடாகத்தான் நாட்டினுடைய அபிவிருத்திக்கு ஏற்றதாக அமையும். ஆகவே அவ்வாறான கொள்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்ற பொழுது அந்த கொள்கைகள் ஒரு ஆய்வின் அடிப்படையாக கொண்டதாக அமைகின்ற பொழுதுதான் அந்த கொள்கை நாட்டுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படும். ஆகவே நாங்கள் பாராளுமன்றத்தில் மேற்கொள்கின்ற சட்டங்களுக்கு உதவுகின்ற அடிப்படையில் எங்களது பிரிவானது ஆய்வுகளை மேற்கொண்டு தேவையான புள்ளி விவரங்கள், தகவல்களை உறுப்பினர்களுக்கு வழங்கும். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கும். இதனை அடிப்படையாக கொண்டு சிறந்த விவாதங்களை மேற்கொள்ளும் ஊடாக சிறந்த கொள்கைகள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு எமது நிறுவனம் எமது பிரிவு பங்களிப்பு செய்கின்றது. அதே போல நீங்கள் இந்த சட்டவாக்க திணைக்களத்தினுடைய சட்டமூல அலுவலகத்தில் பிரதான அலுவலராக இருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த பிரிவு இவருடைய இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்கிறது. வசந்தம் தொலைக்காட்சியின் மக்கள் சேவை நிகழ்ச்சிக்கு பாராளுமன்றம் சார்பாக சட்டமூல அலுவலகத்தினால் எங்களை அழைத்ததேற்று முதலாவதாக பாராளுமன்றம் சார்பாகவும் சட்டமூல அலுவலகம் சார்பாகவும் சட்டவாக்கத்துறையின் ஆராய்ச்சி பிரிவு சார்பாகவும் நாங்கள் இருவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு பாராளுமன்றத்தின் தொழிற்பாடுகளில் மிக பிரதான தொழிற்பாடுகளில் ஒன்று சட்டங்களை இயற்றுவது. அந்த வகையில் ஒதுக்கீட்டு சட்டம் என்பது சட்டங்களில் பிரதானமான ஒரு சட்ட மூலம். ஆகவே எதிர்வரும் ஒரு வருடத்துக்கான
வரவு செலவுகளை முன்னே வருடத்திலேயே நிறைவேற்றி கொண்டால்தான் அடுத்த வருடத்தில் வரவு செலவுகளை எங்களால் மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் ஒதுக்கீட்டு சட்டமூலம் பிரதானமாக இருப்பதோடு எங்களுடைய சட்டமூல அலுவலகத்தில் இருந்துதான் அரசாங்க சட்டமூலங்கள், தனியார் உறுப்பினர்களின் சட்டமூலங்கள், அரசியலமைப்பு திருத்தங்கள் இவ்வாறான அனைத்து சட்டங்களும் பாராளுமன்றத்தினூடாக நிறைவேற்றுவதற்கான சகல நடவடிக்கைகளுக்குமான வசதி அளிப்பு சேவை வழங்கப்படுகிறது. அதான் உங்களுடைய பிரிவினுடைய பிரதான செயற்பாடு. சட்டமூலங்கள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற பட்சத்தில் அச்சட்டமூலத்தை சட்டமாக ஆக்கும் செயற்பாட்டில் பூரணமாக ஒத்துழைப்பை வழங்கும் ஒரு திணைக்களமாக சட்டமூல அலுவலகம் செயற்படுகின்றது. எனவே அப்படி என்றால் நாங்கள் இன்று கதைக்கப் போகின்ற இந்த வரவு செலவு திட்டத்தில் பாராளுமன்றத்துடைய வகிபாகம் என்ற தலைப்பின் கீழ் முக்கியமான பல விடயங்களை உள்கொண்டு வருகின்ற ஒரு முக்கிய இரு பிரிவிலிருந்து வந்திருக்கிறீர்கள். முதலாவதாக திரு விஸ்வலிங்கம் முரளிதாஸ் அவரிடம் ஒரு கேள்வி. இந்த பொதுவாக வரவு செலவு திட்டம் என்றால் என்ன என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும். மிக அருமையான கேள்வி. வரவு செலவு திட்டம் என்பது பொதுவாக ஒரு நிறுவனத்துக்கு அல்லது ஒரு குடும்பத்திற்கு ஒரு அரசாங்கத்துக்கு மிக மிக இன்றியமையாதது. அதாவது நாங்கள் எதிர்காலத்தில் எமக்கு கிடைக்குமென எதிர்பார்க்கின்ற வருமானங்கள், அதற்கான வழிமுறைகள், நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்ற செலவினங்கள், அதற்கான வழிமுறைகளை முற்கணிப்பு செய்து நிதியமைச்சரால் தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது பாராளுமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் நடைமுறைக்கு வருவதுதான் இந்த வரவு செலவு திட்டம். இந்த வரவு திட்டத்தை நோக்கின்ற பொழுது நீங்கள் இதில் பார்க்கலாம், திரையில் பார்க்கின்ற பொழுது, அதாவது இந்த வரவு திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஃபிஸ்கால் பாலிசின்னு சொல்வார்கள். அதாவது அரசாங்கத்தினுடைய வருமானத்துக்கும் செலவும் சம்பந்தமாகத்தான் இது உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதாவது அரசாங்க வருமானங்களையும் அரசாங்க செலவினங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த வரவு திட்டம் உள்ளடக்கி இருக்கும். இங்கே சொல்லப்படும் வருமானம் என்று சொன்னால் அது வருமானத்தை பெறுகின்ற வழிகள் சொல்லப்பட வேண்டும். இங்கே அதே போல அரசாங்கம் செலவழிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கான வழிமுறைகள் சொல்லப்பட வேண்டும். அரசாங்கம் எதிர்காலத்தில் எவ்வளவு வருமானத்தை பெற்றுக்கொள்ள இருக்கின்றது, அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ள இருக்கின்றது, அது எவ்வளவு செலவழிக்க இருக்கின்றது, செலவழிக்கின்ற மூலாதாரங்கள் சம்பந்தமாக ஒரு கொள்கை ஆவணமாகத்தான் இந்த பாதுகாடானது நாட்டுக்கு முக்கியத்துவம் காணப்படுகின்றது. அதேபோல் இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம் இருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டம் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அல்லது நாட்டுக்கு எந்த வகையில் இது முக்கியத்துவம் பெறுகிறது என்று விளக்க முடியுமா? ஆமாம், இது வந்து ஒரு நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறது அல்லது பொருளாதாரத்துக்கு வந்து மிக மிக முக்கியமானது ஒரு நாட்டினுடைய வரவு செலவு திட்டம். இது சொல்வார்கள் பாலிசி டாக்குமெண்ட்ஸ். ஒரு நாட்டினுடைய வரவு செலவு திட்டத்தினை ஆதாரமாக வைத்துத்தான் அந்த நாட்டிலே மேற்கொள்ளப்படுகின்ற உள்நாட்டு முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள், மற்றது அதனுடைய பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி எல்லாமே தங்கி இருக்கின்றது. எனவே நாட்டில் காணப்படுகின்ற வேலையினை குறைக்க வேண்டும், விலை மட்டத்தை உறுதியாக வைத்திருக்க வேண்டும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறான பொருளாதாரத்தினுடைய நுண்பாக அல்லது பேரின பொருளாதாரங்களை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதான ஒரு கொள்கை திட்டமாகத்தான் இந்த பாதுகாடானது அமையும். ஆகவே இந்த வருடம் அமைய இருக்கின்ற வரவு திட்டமானது எங்களுடைய நாட்டிற்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சமாக அமையும் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல திரு நசீருடீன் அவரிடம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் என்ற ஒரு பதம் பயன்படுத்தப்படும், அதே போல ஒதுக்கீட்டு சட்டமூலம் என்ற இன்னும் ஒரு பதம் பயன்படுத்தப்படும். இவை இரண்டுக்கும் இடையிலான ஒற்றுமை அல்லது வேற்றுமை என்ன? பாராளுமன்றத்தில் அடிக்கடி பேசுகின்ற விடயம் இப்போது ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, அடுத்து வரவு செலவு திட்டம் விவாதம் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன, ஒற்றுமை என்ன? இது ஒரு சிறந்த கேள்வி. வரவு செலவு திட்டம், பாதீடு, இது ரெண்டும் ஒரே பொருளை தான் குறிப்பிடுகின்றது. வரவு செலவு திட்டம் என கேள்வி இன்னொரு முறை கூறினால், அதாவது சட்டமூலம், ஒதுக்கீட்டு சட்டமூலம் என்ற ஒன்று முதலில் சமர்ப்பிக்கப்படுகிறது, பிறகு பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த இரண்டுக்கும் இடையிலான என்ன வித்தியாசம்? அரசியல் அமைப்பின்படி பாராளுமன்றத்தினால் ஒரு சட்டத்தினை நிறைவேற்றிய பின்புதான் நிதி தொடர்பான எந்த ஒரு செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். உதாரணமாக
எதிர்வரும் ஒரு வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தில் வருமானங்களும் இருக்குது, செலவீனங்களும் இருக்கின்றது. வருமானங்களை எவ்வாறு ஈட்டிக்கொள்வது, செலவீனங்களை எவ்வாறு செய்வது, இது ரெண்டையும் எதேர்ச்சியாக செய்ய முடியாது. பாராளுமன்றத்தினால் அதற்கான அனுமதி கிடைக்க வேண்டும். பாராளுமன்றத்தினால் கிடைக்கும் அனுமதி என்பது ஒரு ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையினால் நிறைவேற்றிய பிற்பாடுதான் அது ஒதுக்கீட்டு சட்டமாக மாறுகின்றது. ஒதுக்கீட்டு சட்டமாக மாறிய பிற்பாடு எதிர்வரும் ஆண்டுக்கான செலவீனங்களையும் வருமானங்களையும் அந்த சட்டத்தில் குறிப்பிட்ட பிரகாரம் மேற்கொள்வதற்கான அனுமதி அரசாங்கத்துக்கு கிடைக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு கேள்வி, இந்த வரவு செலவு திட்டம் எப்படி பாராளுமன்றத்தினூடாக சட்டமாக நிறைவேற்றப்படுகிறது என்று விளக்க வேண்டும். உதாரணமாக பாதீடு பிரதானமாக நிதி அமைச்சினால் தயாரிக்கப்படுகின்றது. ஆகவே நிதி அமைச்சினால் பாதீடை தயாரிப்பதற்கு முன் பல்வேறுபட்ட அமைச்சுகள், திணைக்களங்கள், பொதுமக்கள் என்போர்களிடம் இருந்து தகவல்களை நிதி அமைத்து சேகரித்து அதன் ஊடாக ஒரு வரைவினை நிதி அமைச்சு தயார் செய்கின்றது. ஒதுக்கீட்டு சட்டம் மூல வரைவு அதனை தயார் செய்து அதனை மீளாய்வு செய்து அதன் பின்னர் சட்ட வரைஞர் திணைக்களத்துக்கு அனுப்பி அதை ஒரு முறையான ஒரு சட்ட மூலமாக தயார் செய்கின்றது. பின்னர் சட்ட வரைஞர் திணைக்களத்திலிருந்து மீளவும் அது வடிவமைக்கப்பட்டதன் பின் நிதி அமைச்சுக்கு திரும்ப பெறப்பட்டு இது நிதி அமைச்சில் மறுபடியும் மீளாய்வு செய்யப்பட்டு நிதி அமைச்சு அரசாங்கத்தினுடைய கொள்கைக்கு ஏற்ப அது அமைந்துள்ளது என திருப்தி காணும் பட்சத்தில் அச்சட்ட மூலத்தை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி இச்சட்ட மூலம் அரசியல் அமைப்புக்கு முரணானதா இல்லையா என்பதை பற்றிய அபிப்பிராயத்தை சட்டமா அதிபரிடம் இருந்து பெற்றுக்கொள்கின்றது. சட்டமா அதிபரிடம் இருந்து அந்த சான்றிதழை பெற்ற பின்னர் இச்சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான அனுமதியை அமைச்சரவையில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வரைவு நிதி அமைச்சரூடாக அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெற்ற பின் நிதி அமைச்சர் அந்த சட்ட மூலத்தை வர்த்தமானியில் வெளியீடு செய்வார். ஆக வர்த்தமானியில் வெளியீடு செய்வதற்கு முன்பாக சட்டமா அதிபரின் சான்றிதழ் இருக்க வேண்டும். சட்டவரைஞர் திணைக்களத்தின் வரைவு உரிய முறையில் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அரசாங்கத்தின் கொள்கைகளை பிரதிபலிப்பதாக அந்த வரைவு பூரணப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் பூர்த்தியானதன் பின்னர் நிதி அமைச்சானது அரசாங்க சார்பாக சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியீடு செய்யும். ஆகவே இது ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான வர்த்தமானி என்றுதான் அது அறியப்படும். ஆகவே வர்த்தமானியில் வெளியிட்டதன் பின்னர் அரசியல் அமைப்பின் பிரகாரம் வெளியிடப்பட்டு 7 நாட்களின் பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு சட்டமூலத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கலாம். ஆகவே பாராளுமன்றத்துக்கு சட்டமூலம் வந்ததன் பின்னர் அது நேரடியாக பாராளுமன்றத்துக்கு கிடைக்கப்பெறுவதில்லை. சட்டமூலமானது நிதி அமைச்சரினால் சபை முதல்வர் அலுவலகத்துக்கு அனுப்பப்படும். அவ்வாறு அனுப்பப்படும் சந்தர்ப்பத்தில் நிதி அமைச்சரின் வேண்டுகோள் கடிதம், சட்டவரைஞர் திணைக்களத்தின் அந்த வரைவு, சட்டமா அதிபரின் சான்றிதழ், பின்னணி அறிக்கை ஆகிய இந்த தகவல்கள் எல்லாவற்றையும் இணைத்து சபை முதல்வர் அலுவலகத்துக்கு அனுப்பப்படும். சபை முதல்வர் அலுவலகத்தில் அச்சட்டம் மூலம் இதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு வேண்டப்பட்டதன் பிரகாரம் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் இச்சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய தினம் தீர்மானிக்கப்படும். தீர்மானிக்கப்பட்ட பிரகாரம் தினம் தீர்மானிக்கப்படும். அந்த வகையில் இவ்வருட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் 2023 10ஆம் மாதம் 5ஆம் தேதியை சமர்ப்பிப்பதற்கு அவங்க தீர்மானித்தாங்க. அந்த தேதி தீர்மானித்த பின் சட்டமூலமானது சபை முதல்வர் அலுவலகம் ஊடாக
பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அனுப்பப்படும். பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் பணிகளை மேற்கொள்பவர்களாக ஒவ்வொரு திணைக்களங்களும் இருக்கின்ற வகையில் நேரடியாக சட்டமூலத்தோடு தொடர்புடைய சட்டமூல அலுவலகத்துக்கு அந்த ஆவணம் கிடைக்க பெற்றவுடன் இவ்வாறான அரசியலமைப்பு தேவைப்பாடுகள், ஆவணங்களின் தேவைப்பாடுகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்த பின்னர் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அனுமதிக்காக நாங்கள் முன்வைப்போம். பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அனுமதியை பெற்ற பின் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவினால் தீர்மானிக்கப்பட்ட தினத்தில் சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக அல்லது அறிமுகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். அன்றைய தினம் ஒதுக்கீட்டு சட்டமூலம் என்ற ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை பிரதானமாக நிதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார். சமர்ப்பிக்கும் போது அவர் தனது ஆசனத்தில் இருந்து எழுந்து ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை இன்று நான் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றேன் என்று சொன்னவுடன் அச்சட்டமூலத்தின் விரிவு பெயரினை செயலாளர் நாயகம் வாசிப்பார். ஆக விரிவு பெயரை வாசித்த பின்னர் அச்சட்டமூலம் பெயர் என்று சொல்வது என்ன? ஆகவே சட்டமூலத்தில் விரிவு பெயரில் அச்சட்டமூலத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களின் சாராம்ச விடயங்கள் அதில் அடங்கியிருக்கும். ஆகவே சமர்ப்பித்த பின்னர் பாராளுமன்றம் அச்சட்டமூலத்தை சட்டமூலமாக அச்சிடுமாறு கட்டளையிடுவதோடு அச்செயற்பாடு, முதலாம் வாசிப்பு அல்லது சட்டமூலத்தை அறிமுகம் செய்தல், முதலாம் மதிப்பீடு என அழைக்கப்படும். அதன் பின்னர் அச்சட்டமூலத்தை அரசு அச்சு திணைக்களத்துக்கு அனுப்பி வரைவின் முதலாம் பக்கத்தை மாத்திரம் வேறு ஒரு மாற்றம் செய்து முதலாம் பக்கத்தில் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான வர்த்தமானியில் அரச இலச்சினை இருக்கும். ஆனால் ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் பாராளுமன்ற இலச்சினையோடு வரும். இந்த முதலாம் பக்கம் மட்டும்தான் மாறும், உள்ளடக்கம் ஒன்றும் மாறாது. ஆகவே பாராளுமன்ற சமர்ப்பித்த பின்னர் ஒதுக்கீட்டு சட்டமூலம் பற்றிய வர்த்தமானி ஒதுக்கீட்டு சட்டமாக மாறும். ஒதுக்கீட்டு சட்டமாக மாறிய பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த தினத்திலிருந்து 14 நாட்களின் பின்னர், அதாவது அரசியலமைப்பின்படி 14 நாட்களின் பின்னர் அச்சட்ட மூலத்தை இரண்டாம் மதிப்பீட்டுக்காக எடுக்கலாம். பிரசன்னா, நீங்கள் சில நேரம் கேட்கலாம், இதில் ஒரு கேள்வி இங்கே வருகிறது. சில வேளை நான் யோசிக்கின்ற விட தான் நீங்கள் கேள்வியை எதிர்பார்க்கிறீர்கள். ஏன் அந்த 14 நாட்கள் கால இடைவெளி? இப்போது பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வருகின்ற போது அதற்கு ஒரு தனிநபரோ அல்லது ஒரு குழுவோ அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு சென்று ஆட்சேபனை மனுக்களை தாக்கல் செய்து சட்டமூலம் தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம், அல்லது சட்டத்தினுடைய அதனுடைய பெருமை தொடர்பான விடயத்தை கேள்வி எழுப்பலாம். இப்படியாக இந்த வரவு செலுத்துறதுக்கும் அப்படியான நீ உச்சநீதிமன்றம் சென்று அதற்கான வழக்கை தாக்கல் செய்ய முடியும். ஒதுக்கீட்டு சட்டமூலம் என்பதும் ஒரு சட்டமூலம். ஆகவே அச்சட்டமூலத்துக்கு எதிராக பொதுமக்கள், நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள் அதுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்யலாம். அவ்வாறு மனு ஒன்றை தாக்கல் செய்யும் பட்சத்தில் அம்மனு உயர் நீதிமன்றத்தினால் பரிசீலனை செய்யப்பட்டு உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு சபாநாயகருக்கு அறிவிப்பதற்கு அரசியலமைப்பின்படி குறிப்பிட்ட ஒரு காலம் தேவைப்படுகின்றது. அதனால்தான் அரசியலமைப்பின்படி சட்டமூலம் ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதிலிருந்து 14 நாட்கள் வரை அதற்கான அவகாசம் வழங்கப்படுகின்றது. அவ்வாறாக 14 நாட்களுக்குள் ஒதுக்கீட்டு சட்டமூலமாக இருக்கலாம், வேறு அரச சட்டமூலங்களாக இருக்கலாம். இவ்வாறான சட்டமூலங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அவ்வாறு செய்யப்பட்ட அந்த மனுக்களை எல்லாம் 14 நாள் முடிந்த பிற்பாடு உயர் நீதிமன்றம் பரிசீலனை செய்து 21 நாள் உச்சம் 21 நாளுக்குள் அதன் தீர்ப்பினை பாராளுமன்றத்துக்கு சபாநாயகருக்கு அறிவிப்பார். சபாநாயகர் உடனடியாக பாராளுமன்ற அமர்வில் முதலாவது விடயமாக உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பினை பாராளுமன்றத்தில் அறிவிப்பார். அந்த தீர்ப்பில் இருக்கின்ற விடயத்துக்கு ஏற்ப ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான ஏனைய நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம்.
வசந்தம் டிவியின் மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் வரவு செலவு திட்டத்தில் பாராளுமன்றத்தினுடைய வகிபாகம் என்ன என்பது தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பாராளுமன்றத்தினுடைய சட்டவாக்க திணைக்களத்தினுடைய 2 பிரதிநிதிகள் இங்கே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவை பிரதான அலுவலர் சட்டமூல அலுவலகத்தினுடைய ஜே நசீர்டீன் அவர்கள் வந்திருக்கிறார். அதே போல ஆராய்ச்சி உத்தியோகத்தர் திரு விஸ்வலிங்கம் முரளிதாஸ் அவர்கள் இருவரும் வருகை தந்து பல விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது பாராளுமன்ற சட்டம் மூலமாக வரவு செலவு திட்டம் வந்துவிட்டது. இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த வரவு செலவு திட்டத்தில் முக்கியமாக என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும்? ஒரு வரவு செலவு திட்டம் என்றால் இந்த விடயங்கள் எல்லாம் முக்கியமாக இருக்க வேண்டும் என்று எதனையெல்லாம் குறிப்பிடுவீர்கள்? நல்ல கேள்வி. ஒரு வரவு செலவு திட்டம் தான் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தினை ஏற்படுத்துவதுடன் மக்களுடைய வாழ்க்கை தரத்தினை உயர்த்துகின்ற ஒரு கொள்கை பிரகடனமாக நாங்கள் அதனை எதிர்நோக்கின்றோம். ஆகவே ஒரு நல்ல வரவு செலவு திட்டமானது எவ்வாறு இருக்கணும்னு சொன்னால், அதாவது அதனுடைய பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது அரசாங்கத்தினுடைய வருமானமானது அரசாங்கத்தினுடைய செலவினை விட அதிகமாக இருக்க வேண்டும். ஆகவே எமது நாட்டை பொறுத்தவரையில் கடந்த 20 ஆண்டுகளாக வரவு செலவு திட்டமான தொடர்ச்சியாக ஒரு பற்றாக்குறை போக்கினையே நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். ஆகவே இங்கே எமது பொருளாதாரத்தை பார்த்தீர்கள்னு சொன்னால் சென்மதி நிலுவை பற்றாக்குறை, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், சென்மதி நிலுவை பற்றாக்குறை அது வெளிநாட்டோடு சம்பந்தப்பட்டது. வெளிநாட்டு கொடுக்கல் வாங்க சம்பந்தப்பட்டது சென்மதி நிலுவை. அடுத்தது உள்நாட்டு இறை கொள்கை, அந்த வரவு திட்டம் இரண்டும் அதாவது சென்மதி நிலுவையும் வரவு செலவு திட்டமும் தொடர்ச்சியாக பற்றாக்குறையினை காட்டுகின்ற பொழுது அது நாட்டுக்கு மிகவும் சுமையாக காணப்படுகின்றது. ஆகவே எவ்வாறுன்னு சொன்னால் ஒரு வரவு திட்டமானது பற்றாக்குறை, அதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால் அரசாங்கம் தனது வருமானத்தினை விட அதிகமாக செலவழிக்கின்றது. ஆகவே ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எமது வருமானத்துக்கு ஏற்ற வகையில் நாங்கள் செலவழிக்க வேண்டும். ஒன்று வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அல்லது செலவை குறைக்க வேண்டும். ஆகவே எங்களோட பட்ஜெட் ஃபேமிலி பட்ஜெட் என்று சொல்லுவோம் அல்லது கவர்மெண்ட் பட்ஜெட் என்று சொல்லுவோம். ஆகவே எமது செலவானது வருமானத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்தால்தான் எங்களுக்கு சிறப்பானதாக அமையும். நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வருமானம் 10,000 இருக்கலாம், செலவு 8,000 இருக்கலாம். அவ்வாறு இருக்கின்ற போது 2 ரூபாய் சேமிப்பாக கிடைக்கும் எங்களுக்கு. ஆனால் இலங்கையை பொறுத்த வரையில் தொடர்ச்சியாக பாதுகானது பற்றாக்குறையினை காட்டுகின்ற பொழுது இங்கே இந்த பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அரசாங்கம் எதிர்நோக்கின்றது. ஆகவே இந்த பற்றாக்குறை தொடர்ச்சியாக வருகின்ற பொழுது அதுக்கு நிதியீட்டம் செய்ய வேண்டிய பிரச்சனை தொடர்ச்சியாக வருகின்றது. நாங்கள் பாதுகாட்டு பற்றாக்குறைக்கு நாங்கள் எவ்வாறு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது பார்ப்போம் என்றால் உள்நாட்டிலிருந்து கடன் பெற வேண்டியிருக்கின்றது, வெளிநாட்டிலிருந்து கடன் பெற வேண்டியிருக்கிறது. ஆகவே கடன் என்பது வட்டியுடன் திருப்பி செலுத்தப்பட வேண்டும். ஆகவே பெற்ற கடன்களை நாங்கள் திருப்பி செலுத்துகின்ற பொழுது வட்டி செலுத்த வேண்டும். ஆகவே வட்டியானது தவணை அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே ஒன்று கடன்களை மீள செலுத்த வேண்டும், இன்னும் ஒன்று கடன்களுக்கான வட்டியினை திருப்பி செலுத்த வேண்டும். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பற்றாக்குறையினை காட்டுகின்ற பொழுது நாங்கள் கடனுக்கான வட்டியை செலுத்த முடியாமல் மீண்டும் கடனை பெற வேண்டியிருக்கின்றது. ஆகவே வெளிநாட்டிலிருந்து நாங்கள் அதிக அளவு கடன்களை பெறுகின்றோம் பாதுகாப்பு பற்றாக்குறைக்கு. ஆக வெளிநாடுகளுடைய கடன்களை மீள செலுத்துவதற்காக மீண்டும் இன்னொரு நாட்டில் போய் நாங்கள் வட்டியை செலுத்துவதற்காக கடன் பெறுகின்றோம். இவ்வாறு தொடர்ச்சியாக நாங்கள் வெளிநாடுகளில் கடன் பெறுகின்ற பொழுது எங்களுடைய நாடு கடன் பொறிக்குள் சிக்கின்றது. அதே போல எங்களுடைய பாதுகாப்பு பற்றாக்குறைக்கு உள்நாட்டில் கடன் பெறுகின்ற பொழுது உள்நாட்டில் போய் நாங்கள் உள்நாட்டு வங்கிகளில் கடன் பெறுகின்றோம். இவ்வாறு வங்கிகள் அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்கின்ற பொழுது இது உள்நாட்டில் முதலீட்டை பாதிக்கின்றது. அரசாங்கம் வங்கிகள் உள்நாட்டு வங்கிகளில் கடன் பெறுகின்ற பொழுது வங்கிகள் பொதுமக்களுக்கு உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு கடன் கொடுக்கின்ற அளவினை குறைக்கின்றது. ஆகவே அரசாங்கம் இயன்ற அளவு உள்நாட்டிலிருந்து பாதுகாப்பு பற்றாக்குறைக்கு பெறுகின்ற கடன்களை குறைக்க வேண்டும். இது குறைப்பதன் ஊடாக உள்நாட்டு முதலீட்டாளர்கள் உள்நாட்டு வங்கிகளில் கடன் பெறுவதை நாங்கள் ஊக்குவிக்கலாம். உள்நாட்டு முதலீடுகள் அதிகரிக்கின்ற பொழுது உற்பத்திகள் அதிகரிக்கும். உற்பத்திகள் அதிகரிக்கின்ற பொழுது வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கின்ற பொழுது மக்களுடைய வருமானம் அதிகரிக்கும். இவ்வாறு வருமானம் அதிகரிக்கின்ற பொழுது மக்களுடைய வாழ்க்கை தரம் அதிகரிக்கும். நீங்கள் அண்மையில் பார்த்திருப்பீர்கள் மல்டி டைமென்ஷனல் வல்னரபிலிட்டி.
அதாவது பலதன்மைப்பட்ட ஒரு வறுமை வந்து இலங்கையில் காணப்படுகின்றது. பன்முகப்படுத்தப்பட்ட ஓமாம் பன்முகப்படுத்தப்பட்ட வறுமை. இந்த வறுமை சுட்டிய பார்த்தீர்கள் என்று சொன்னால் கல்வி, சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை உள்ளடக்கிய மூன்று பிரதான பிரிவுகளை கொண்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 12 சுட்டிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எமது உள்நாட்டில் வந்து வறுமை அதிகரித்து காணப்படுகிறது. அதுக்கான காரணம் தெரிந்திருக்கும் அண்மையில் ஏற்பட்ட பல்வேறுபட்ட காரணங்கள், பிரச்சனைகள். ஆக மக்களுடைய வருமானம் வந்து குறைவடைகின்ற பொழுது வாழ்க்கை தரம் குறைவடைகின்றது. ஆகவே ஒவ்வொரு வரவு செலவு திட்டமும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தக்கூடிய வகையில் வந்து கொள்கைகள் வந்து மற்ற திட்டங்களை வந்து உள்ளடக்கி இருக்க வேண்டும். ஆகவே எமது வரவு செலவு திட்டமானது இயன்ற வரைக்கும் பாதிட்டு பற்றாக்குறையினை குறைக்கின்ற வகையில் அமைய வேண்டும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சில நாடுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், உதாரணத்துக்கு நாங்கள் சிங்கப்பூரை நாங்கள் தொடர்ச்சியாக கதைக்கிற நாங்கள் சிங்கப்பூர் நாட்டில் வந்து வரவு செலவு திட்டமானது மிகை நிலைமை அனுபவிக்கின்றது. அதாவது அரசாங்கத்தினுடைய செலவினை விட வருமானம் அதிகமாக காணப்படுகிறது. வரவு செலவு திட்ட மிகை நிலை. இவ்வாறு மிகை நிலையினை அடைகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது சொன்னால், அந்த மிகை நிலையை அந்த இளைஞர்களுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு பங்கிட்டு வழங்குகிறது. ஒரு போனஸ் மாதிரி வழங்குறது. நீங்கள் சும்மா உதாரணம் பார்க்கலாம், ஒரு நிறுவனம் வந்து தனது வருமானத்தினை விட தனது செலவினை விட அதிகமாக வருமானத்தை உழைக்கின்ற பொழுது அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு மிகை நிலை ஏற்படும். அதை நாங்கள் சொல்கிறோம், மிக நிலை ஏற்படுது, இலாபம் ஏற்படுகின்றது. அந்த இலாபத்தினை என்ன செய்ய முடியும் சொன்னால், அந்த நிறுவனத்தில் பங்கு பெற்றிய ஊழியர்கள் அவர்களுக்கு பங்கிட்டு வழங்குகின்றது. போனஸ் சொல்லி அழைப்போம். அவ்வாறு தான் சிங்கப்பூர் நாடு சிறப்பாக இயங்குகின்றது. அவர்கள் வரவு செலவு திட்டத்தில் மிகையை வைத்து அந்த மிகையை நாட்டு மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு வருமானம் இருக்கும், அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற உங்களுக்கு மிகை பங்கு பாதிட்டிலே ஒரு மிகை ஏற்படுகின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் எப்படி வருமானத்தை பெருகெட்டுக் கொள்கிறது? பொதுமக்களிடமிருந்து வரி வருமானங்கள் மற்றும் வரிசார வருமானங்கள் திரட்டப்பட்ட நிதியைத்தான் அரசாங்கம் வருமானத்தை பெற்றுக்கொள்கின்றது. ஆகவே அரசாங்கத்துக்கு வந்து வருமானத்தை வழங்குறது பொதுமக்கள் நிறுவனங்கள். ஆகவே அதுக்கு நன்றி கடனாக அந்த அரசாங்கம் தனது பாதிட்டு மிகையினை பொதுமக்களுக்கு போனஸாக வழங்குகின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக பற்றாக்குறையினை அனுபவிக்கின்ற பொழுது அரசாங்கம் வெளிநாடுகளிலும் உள்நாடுகளும் கடன்களை பெறுவதன் ஊடாக ஒரு நபருக்கு, தனிநபருக்குரிய கடன் சுமையானது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு வருகின்றதனை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே ஒரு வரவு செலவு திட்டத்தில் இப்படியான விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுடைய ஒரு கருத்து. அதே போல திரு நசீரின் அவரிடம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டம் சட்டம் மூலம் முதலில் பாராளுமன்றத்துக்கு வருகிறது. அது முதலாம் வாசிப்பு என்று சொல்வோம். அதற்கு பிறகு இரண்டாம் வாசிப்பு, அதற்கு பிறகு குழுநிலைவாதம் அல்லது மூன்றாம் வாசிப்பு என்று சில படிமுறைகள் இருக்கிறது. அந்த படிமுறைகளை எங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நன்றி. பாராளுமன்றத்தில் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டு முடிந்த பின்னர் அச்சட்டம் மூலம் தொடர்பாக மனுக்கள் உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த மனுக்கள் மீதான பரிசீலனையை உயர் நீதிமன்றம் மேற்கொண்டு அதனுடைய தீர்ப்பினை சபாநாயகருக்கு அறிவிக்க வேண்டும். சபாநாயகர் உடனடியாக பாராளுமன்ற கூட்டம் நடைபெறும் முதலாவது நாள் தீர்ப்பினை பாராளுமன்றத்தில் அறிவிப்பார். அத்தீர்ப்பில் உள்ள பிரகாரம் ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் ஏனைய செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். ஆகவே தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு விட்டது. அதன் பிரகாரம் இரண்டாம் மதிப்பீட்டுக்கான திகதியை பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு தீர்மானிக்கும். அத்தினத்தில் இரண்டாம் மதிப்பீட்டுக்கான ஏற்பாடுகளை சட்டமூல அலுவலகம் மேற்கொண்டு இரண்டாம் மதிப்பீடு என கூறலாம், அதற்கான ஏற்பாடுகளை செய்யும். இரண்டாம் வாசிப்பின் முதலாவது நாள் உண்மையிலேயே முழு இலங்கையிலும் உள்ள மக்களுக்கு மிக ஆவலோடு எதிர்பார்க்கின்ற நாளாக இருக்கின்றது. அன்றைய தினம்தான் பொதுவாக மக்கள் எல்லோரும் இன்றைய தினம்தான் பட்ஜெட் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. இன்று அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறையலாம், அரச ஊழியர்கள் எதிர்பார்க்கின்ற சம்பள அதிகரிப்புகள் மேற்கொள்ளப்படலாம், முதலீட்டாளர்களுக்கான சலுகைகள் கிடைக்கலாம். இவ்வாறாக ஒவ்வொரு இனக்குழுக்களும் ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக இரண்டாம் மதிப்பீட்டின் முதலாவது நாள் அன்றைய தினம் நிதியமைச்சர்
வரவு செலவு திட்ட உரையை மேற்கொள்வார். வரவு செலவு திட்ட உரை முடிவில் ஒரு விருந்து பிரசாரம் நடக்கும். அதோடைய அன்றைய தின நிகழ்வுகள் முடியும். அதன் பின்னர் 2ஆம் மதிப்பீடு தொடர்ந்து 7 நாட்கள் நடைபெறும். அந்த 7 நாட்களின் போது வரவு செலவு திட்ட உரை சம்பந்தமாகவும் ஒதுக்கீட்டு சட்ட மூலம் தொடர்பான பொதுவான விவாதம் நடைபெறும். தொடர்ச்சியாக 7 நாட்கள் நடைபெறும். 7 நாள் முடிவில் ஒரு வாக்கெடுப்பு எடுக்கப்படும். அத்துடன் 2ஆம் மதிப்பீடு முடிவடைந்து 2ஆம் மதிப்பீடு முடிவடையும். அதோட அடுத்த கட்டமாக குழுநிலை விவாதம். குழுநிலை விவாதம் ஆரம்பிக்கப்படும். குழுநிலை விவாதத்துக்கு உச்ச அளவில் 19 நாட்கள் ஒதுக்கப்படும். ஆகவே 2ஆம் மதிப்பீட்டுக்கு 7 நாட்கள், குழுநிலை விவாதத்துக்கு 19 நாட்கள், இரண்டும் சேர்த்து 26 நாட்கள் 2ஆம் மதிப்பீட்டுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த குழுநிலை விவாதத்தின் போது ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள செலவீன தலைப்புகள், நிகழ்ச்சி திட்டங்கள், செயற்திட்டங்கள், ஒவ்வொரு அமைச்சின் கீழும் வருகின்ற செலவீனங்கள் தொடர்பாக அமைச்சு ரீதியான விவாதம் நடைபெறும். ஆகவே ஒவ்வொரு அமைச்சுக்குமான விவாதங்கள் தொடர்ச்சியாக உச்ச அளவில் 19 நாட்கள் நடைபெற்று குழுநிலை விவாதம் முடிவடையும். குழுநிலை விவாதம் முடிந்த பின்னர் குழுநிலையில் வாக்கெடுப்பு எடுக்கப்படும். வாக்கெடுப்பு சாதாரணமாக ஓசை அடிப்படையிலும் தனி ஆட்கள் அடிப்படையிலும் தற்பொழுது இலத்திரனியல் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்படுகின்றது. ஒதுக்கீட்டு சட்ட மூலத்துக்கான குழுநிலை விவாதம் முடிந்து வாக்கெடுப்பு எடுத்த பின் மறுபடி பாராளுமன்றத்தில் அது அறிவிக்கப்படும். ஆகவே அறிவித்த பின்னர் 3ஆம் மதிப்பீடு, குழுநிலை விவாதம் முடிந்த பின்னர் பாராளுமன்றத்தில் 3ஆம் மதிப்பீடு என்று 3ஆம் மதிப்பீட்டின் போது பெரிய அளவில் விவாதங்கள் நடைபெறுவதில்லை. பாராளுமன்றத்திடம் ஒதுக்கீட்டு சட்ட மூலம் தொடர்பான 3ஆம் மதிப்பீடு சபை இணக்கமாக என்று கேட்கப்படும். ஆகவே ஆய் என்று சொல்வதோடு 3ஆம் மதிப்பீடும் முடிவடையும். ஆகவே 3ஆம் மதிப்பீடு முடிவில் வாக்கெடுப்பு நடைபெறும். வாக்கெடுப்பில் ஒதுக்கீட்டு சட்ட மூலத்துக்கு சாதகமாக பெரும்பான்மை வாக்கு கிடைக்கும் பட்சத்தில் சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் ஒதுக்கீட்டு சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். அதாவது பாராளுமன்றத்தில் இந்த ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுகின்ற பின்னர் எப்போது முதல் அமலாகிறது? சில வேளைகளில் குறிப்பிட்ட தினத்திற்குள் இந்த சட்டம் நிறைவேற்றப்படாவிட்டால் அதன் பின்னர் என்ன நடக்கும்? ஆகவே நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒதுக்கீட்டு சட்ட மூலம், அதாவது ஒதுக்கீட்டு சட்ட மூலம் என்பதன் நோக்கம் ஒதுக்கீட்டு சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த வருடத்துக்கான எதுவிதமான வருமானங்களை ஈட்டவோ செலவீனங்களை மேற்கொள்ளவோ அரசாங்கத்துக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. ஆகவே அரசாங்கத்துக்கு அதிகாரத்தை வழங்கும் ஒரு சட்டமாகவே ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இருக்கிறது. அது முன்கூட்டி 2024ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகவே இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஒதுக்கீட்டு சட்ட மூலம் போலவே தான் ஏனைய அரசு சட்ட மூலங்களும் தனியார் உறுப்பினர் சட்ட மூலங்களும் இருக்கின்றது. ஆனால் ஏனைய அரசாங்க சட்ட மூலங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் சபாநாயகரின் அத்தாட்சிப்படுத்தலுக்காக சில நேரம் சில நாட்கள் தாமதமாகலாம். ஆனால் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அன்றே சபாநாயகர் அச்சட்ட மூலத்தில் கையொப்பமிடுவார். அதனை நாங்கள் சான்றுபடுத்தல் என்று கூறுவோம். அன்றிலிருந்து சபாநாயகர் கையொப்பமிட்ட நேரத்திலிருந்து திகதியிலிருந்து ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் அமலுக்கு வருகின்றது. இதோடு நான் உங்களோட ஒன்று இணைக்க வேண்டும். அந்த ஒதுக்கீட்டு சட்ட மூலமும் ஒதுக்கீட்டு சட்டம் என்று சொல்லியிருந்தார், நல்ல விடயம். ஆகவே ஒதுக்கீட்டு சட்டம், நாங்கள் இந்த உயர் மாணவர்களுக்கு கூட இந்த கேள்வி பரீட்சையில் கேட்கப்பட்டது. ஒதுக்கீட்டு சட்டம், வரவு செலவு திட்டம், ஒதுக்கீட்டு சட்ட மூலம் வரவு செலவு திட்டம், இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் தாங்கொண்டு கேட்டது இந்த தினம். ஆகவே உயர்தர மாணவர்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளலாம். அந்த ஒதுக்கீட்டு சட்ட மூலம், அதாவது வரவு செலவு திட்டம், ரெண்டும் வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால்
அது வந்து ஒதுக்கிட்டு சட்ட மூலம் என்று நாம் விட்டு விடணும். அது வந்து பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் பாராளுமன்றத்தினால் அதாவது பாராளுமன்றத்தில் வந்து பெரும்பான்மையால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் தான் சட்டமாக மாற்றப்படுகின்றது. அதன் பிறகுதான் அந்த நிதியானது சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுக்கு விடுவிக்கப்படும். ஆகவே ஒதுக்கப்பட்ட நிதி எல்லாம் உடனடியாக விடுவிக்கப்பட மாட்டாது. வசந்தம் டிவியின் மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் வரவு செலவு திட்டத்தில் பாராளுமன்றத்தினுடைய வகிபாகம் எப்படி இருக்கிறது என்பது பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே சட்டமூல அலுவலகத்தினுடைய பிரதான அலுவலகர் திரு ஜே நசீர்தீன் அவர்களும் அதே போல ஆராய்ச்சி உத்தியோகத்தராக இருக்கின்ற விஸ்வலிங்கம் முரளிதாஸ் ஆகிய இருவரும் இங்கே வருகை தந்து பல விடயங்களை முக்கியமாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு என்னென்ன விடயங்கள் நடக்கும், எப்படி நிறைவேற்றப்படும் என்பது தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் பேசினோம். அடுத்து இன்னும் ஒரு விடயம், இந்த பாராளுமன்றத்தினூடாக அநேகமாக பேசுகின்ற விடயம் இந்த துண்டு விழும் தொகை, பாதீட்டின் பற்றாக்குறை என்று சொல்வார்கள். ஏன் இந்த துண்டு விழும் விடயம் ஏற்படுகிறது? அதே போல் இதனூடாக மக்களுக்கு எப்படியான தீமைகள், நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு எப்படியான விளைவுகள் இருக்கும்? காரணம், இலங்கையில் நீண்ட காலமாக இந்த துண்டு விழும் தொகை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இது தொடர்பான விடயங்களை விளக்கப்படுத்த வேண்டும் திரு முரளிதாஸ் அவர். ஆம், உங்களுக்கு தெரியும், பாதியிட்ட துண்டு விழும் தொகை ஏற்படுகிறது என்பதன் கருத்து என்னவென்று சொன்னால், அரசாங்கம் தனது வருமானத்தினை விட அதிகமாக செலவழிக்கின்றது என்பது அதனுடைய கருத்து. அதாவது அரசாங்கம் அதிக அளவு செலவழிக்கிறது என்றால் அந்த 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 பணம் எங்கே போகின்றது? அதாவது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு அரசாங்கம் செலவழிக்கின்றது. ஆகவே பொது பண்டங்களை வழங்குகின்றது, சுகாதாரத்தை வழங்குகின்றது, கல்வி, போசாக்கு, மருத்துவ வசதி இவ்வாறு வழங்குகின்ற பொழுது அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் கட்டாயம் அதிகரிக்கப்பட வேண்டும். அதோ நாங்கள் வந்து எங்களது குடும்பத்துக்கு நாங்கள் அதிகமாக செலவு செய்கின்றோம் என்றால் அந்த குடும்பம் தன்னுடைய வாழ்க்கை தரம் உண்மையாக அதிகரிக்க வேண்டும். அதான் உண்மை கருத்து. அப்போ இப்போ சொல்லுவார்கள், வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்று சொன்னால் அதிகமாக அரசாங்கம் செலவழிக்கின்றது. ஆனால் அதன் பொழுது இன்னொரு விளைவு பெறுது, பாதகமான விளைவு பெறுதுன்னு சொன்னால் கடன் சுமை அதிகரிக்கின்றது. ஆகவே அரசாங்கம் மக்களுக்கு செலவினை மேற்கொள்ள வேண்டும், அதே வழியில் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய பாதீடு பற்றாக்குறையாக போகின்றது, ஆகவே செலவினை குறையுங்கன்னு சொல்றது வந்து மக்களுக்கு வழங்க வேண்டிய பொது பண்டங்கள், கல்வி, சுகாதாரம், போசாக்கு, போக்குவரத்து, கட்டடங்கள் அமைத்தல், பாலம் அமைத்தல் போன்றவற்றை கட்டாயம் செய்ய வேண்டும். அதை வழங்க வேண்டும். அதே நேரத்தினுடைய அரசாங்கம் தனது வருமான வழிமுறைகளை அதிகரிக்க வேண்டும். அதாவது இன்கம் சோர்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டும். அதற்கான யோசனைகள் அதில் உள்ளடக்கப்பட வேண்டும். ஒரு பாதீட்டில் வந்து அரசாங்கம் தனது வருமான வழிமுறைகளை அதிகரிப்பதன் ஊடாக என்ன செய்யலாம் என்று சொன்னால் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். அதாவது புதிய புதிய வரிகளை அதிகரித்துக் கொள்ளலாம், அல்லது அறிமுகப்படுத்தலாம். இந்த வரிகள் வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்து சுமையாக அமையக்கூடாது. வரிகள் எப்பொழுதும் வந்து ப்ரோக்ரெசிவாக இருக்க வேண்டும். அதாவது முதலீட்டாளர்களுக்கு வந்து முதலீட்டை வந்து அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும். வெளிநாடுகளில் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு முதலீட்டாளர் கவரக்கூடிய வகையில் வரிகள் வந்து மாற்றியமைக்கப்பட வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை வந்து அதிகமாக வந்து நேரில் வரிகள்லாம் தங்கி இருக்கின்றது. அதாவது பொருட்கள் சேவைகள் மீது அரசாங்கம் அதிக வரியினை விதிக்கின்ற பொழுது பண்டங்களுடைய விலை அதிகரிக்கின்றது. இதனால் பொது விலை மட்டும் அதிகரிக்கின்றது. ஆகவே மக்கள் தமது வருமானத்தில் அதிகளவான தொகையினை வந்து இந்த பொருட்கள் சேவைகள் வாங்குவதிலே முடிவடைந்து போடுகின்றது. ஆகவே தமது வருமானத்தில் வந்து கொள்வனவு ஆற்றல் குறைகின்றது. ஆகவே நல்ல ஒரு வரிமுறை என்றால் அரசாங்கம் வந்து நேரில் வரிகள் மீது தங்கியிருக்காது, அந்த நேர் வரிகள் தங்கியிருத்தல் வேண்டும். அதாவது வருமான வரிகள் மீது தான் அதிக அளவு அரசாங்கம் தங்கியிருக்க வேண்டும். இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 20% வரி வருமானங்கள் வந்து நேர் வரிகள் மூலமும், அதாவது வருமான வரிகள் மூலமும், 80% வரிகள் வந்து நேரில் வரிகள் மூலமாக தான் கிடைக்கின்றது. ஆகவே நேரில் வரிகள் வந்து மக்களுக்கு அதிகளவான சுமைகளை ஏற்படுத்தும். இது விரும்பத்தக்கது அல்ல. ஆகவே இதனைத்தான் வந்து வெளிநாட்டு நாணய நிறுவனங்கள், சர்வதேச நாணய நிறுவனங்கள் இலங்கைக்கு வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் வருமான வரியினை அதிகமாக அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த நேரில் வரியின் வந்த அளவினை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நேரில் வரியின் மீது அரசாங்கம் தங்கியிருப்பதை இயன்ற அளவு குறைத்து வருமான வரிகளை அதிகரிப்பதன் ஊடாகவும் ஏனைய உற்பத்திகள் மீது அரசாங்கம் ஊக்குவிப்புகளை வழங்க வேண்டும். ஆகவே இந்த தற்பொழுது காணப்படுகின்ற வர இருக்கின்ற இந்த பாதீடினை பல்வேறுபட்ட மக்கள் பல்வேறு வகையில் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். முதலீட்டாளர்கள் தங்களுக்கு வரி சலுகை கிடைக்குமா,
அல்லது இந்த உத்தியோகர்களுக்கு சம்பள அதிகரிப்பு கிடைக்குமா, மற்றது போக்குவரத்து துறை, வங்கித்துறை எல்லோரும் வந்து தங்களுக்கு வந்து இந்த பாதீட்டில் வந்து ஏதாவது நல்ல கொள்கைகள் திட்டங்கள் கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு அதனால தான் ஒவ்வொரு பாதீடானது பொருளாதாரத்தில் வந்து பல்வேறு வகையான முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. ஆகவே ஒரு சிறந்த பாதீடானது ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் வந்து வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தினை மற்றது மக்களுடைய வாழ்க்கை தரத்தினை உயர்த்தக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதுதான் பொதுவாக நல்ல பாதீட்டினுடைய முக்கியத்துவமாக காணப்பட வேண்டும். தொடர்ச்சியாக இந்த பாதீட்டு பற்றாக்குறை வந்து சுருக்கமடைய வேண்டும் என்பதால், அதாவது இப்போ கடந்த காலங்களில் இருக்கின்ற அளவை விட பாதீட்டினுடைய பற்றாக்குறை குறைவடைந்து வருகிறதா, இலங்கையில் அதிகரித்து வருகிறதா? தொடர்ச்சியாக அதிகரிக்கின்ற போக்கினை தான் காணப்படுகிறது. ஒரு நல்ல விடயத்தை குறிப்பிட்டீர்கள். எங்களுடைய நடைமுறை செலவானது மூலதன செலவினோடு அதிகமாக காணப்படுகின்றது. அத்துடன் நாங்கள் வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டியிருக்கிற வட்டியானது மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. நாங்கள் உழைக்கிற வருமானம், அதாவது அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற வரி வருமானங்கள், வரிசாரா வருமானங்களில் பெரும் பகுதி இந்த வட்டி கொடுப்பனவாகவே போய் சேர்கின்றது. இவ்வாறு வட்டி கொடுப்பனாக செலுத்துகின்ற பொழுது எங்களுடைய மீதியாக இருக்கின்ற பணம் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. இந்த குறைவான பணத்தை நாங்கள் முதலீடு செய்ய முடியாமல் காணப்படுது. ஆகவே இலங்கையினுடைய அதிகளவான வருமானத்தினுடைய பெரும் பகுதி நாங்கள் வட்டியாக நாங்கள் செலுத்த வேண்டி இருப்பதனால் எங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தினுடைய உண்மையான மதிப்பு, உண்மையான முதலீட்டு பெறுமதி வந்து மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. ஆகவே இது வந்து மிகவும் ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுறது. இலங்கையானது ஒரு இந்த கடன் போரிக்குள் சிக்குண்ட நிலைமையில இருப்பது நாங்கள் அவதானிக்கூடியதாக காணப்படுகிறது. அதே போல திரு நசீர்தீன் அவரிடம் இன்னும் ஒரு கேள்வி. இப்பாது கூறுகின்ற இந்த துண்டு விழும் தொகை, வருமான குறைவு, இதனை தவிர்ப்பதற்கு எப்படியான வழிமுறைகளை கையாள வேண்டும்? ஆகவே முரளிதாஸ் குறிப்பிட்டது போல துண்டு விழும் தொகை என்பது இலங்கையினுடைய வருமானத்திலும் பார்க்க செலவீனங்கள் அதிகம். ஆகவே இரண்டு வகையாக இதை குறைக்கலாம். ஒன்றில் செலவீனங்களை குறைக்க வேண்டும், அல்லது வருமானங்களை அதிகரிக்க வேண்டும். ஆகவே எமது கடந்த காலங்களில் பல தசாப்தங்களாக 1948ஆம் ஆண்டின் பின்னர் இருந்தான வரவு செலவு திட்டங்களை பார்த்து வருகின்ற போது எல்லா வரவு செலவு திட்டங்களிலும் துண்டு விழும் தொகை தான் காணப்படுகின்றது. ஆகவே இது வருடா வருடம் நாங்கள் பெறுகின்ற கடன்களின் அளவு அதிகரிக்கின்றது. பொதுவான ஒரு கருத்து இருக்கின்றது, இலங்கை போன்ற ஆசிய நாடுகளில் வரவு செலவு திட்டங்களின் ஊடாக நலன்புரி வரவு செலவு திட்டங்களாகவே காணப்படுகின்றன. ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமையிலிருந்து மாறுபட்டு வரவு செலவு திட்டங்களில் நலன்புரி செயற்பாடுகளுக்கான செலவினங்களை குறைக்க வேண்டும். அதே நேரம் முதலீடுகளுக்கான செலவினங்களையும் குறைக்க வேண்டும். நடைமுறை செலவினங்களை குறைக்க முடியாது. ஏன சம்பளங்கள், படிகள் இவ்வாறான விஷயங்கள் கட்டாயமாக செலுத்தியாக வேண்டும். ஆகவே அதற்கு ஒதுக்கும் அளவினை குறைக்க முடியாது. ஆனால் நீண்ட கால நலன்களை எதிர்பார்த்து செய்யப்படுகின்ற பாரிய செயல் திட்டங்கள் போன்ற மூலதன செலவினங்களை தற்காலிகமாக ஓரிரு வருடங்களுக்கு இடைநிறுத்துவதன் ஊடாக எங்களுடைய மூலதன செலவின் பங்கை குறைக்கலாம். அதே போல உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பெறும் கடன்களை தொடர்ச்சியாக படிப்படியாக குறைக்கலாம். ஒரு சிறந்த வரவு செலவு திட்டத்தின் இன்னொரு பண்பு என்ன என்று சொன்னால், அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடைய வரவு செலவு திட்டங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மறைமுக வரியிலும் பார்க்க அவங்களுடைய வருமானம் ஈட்டும் கருவிகளில் வருமான வரியின் சதவீதம் அதிகரித்ததாக இருக்கும். ஆகவே எங்களுடைய நாட்டிலும் மறைமுக வரி தொடர்பாக கவனம் செலுத்துவதோடு வருமான வரியின் பங்கினை, வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையினை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதன் ஊடாக வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகையின் இடைவெளியினை குறைக்கலாம். ஆனால் ஒரேயடியாக எங்களுடைய நாடு மிகைநிலை வரவு செலவு திட்ட நிலைமை அடைவதற்கு நீண்ட கால திட்டம் ஒன்று தேவையாக இருக்கின்றது. நாங்கள் அதாவது கூறுவார்கள், சிங்கப்பூரை பார்த்து இலங்கையை பார்த்து சிங்கப்பூர் வளர்ச்சி அடைந்தது என்ற ஒரு விடயம் அநேகரால் கூறப்படுகிறது. இப்போது சிங்கப்பூரை பார்த்து நாங்கள் மிகைநிலை பொருளாதாரத்துக்கு எப்போது செல்வோம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு தருணம். நீங்கள் கூறியது போன்று செலவுகளை குறைப்பது என்பதுதான் இதில் முக்கியமாக இருக்குது. அல்லது செலவுகளை குறைப்பது என்பதை விட அந்த செலவுகளுக்கு ஈடேற்றக்கூடிய வகையிலான வருமான வழிவகைகளை அதிகரித்துக் கொள்வதனூடாகத்தான் இந்த விடயங்களை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நாங்கள்
இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சியில் எதிர்வரும் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்ற இந்த கால சூழலில் வரவு செலவு திட்டத்தினுடைய பொறிமுறைகள் எப்படி இருக்கிறது, அது பாராளுமன்றத்துக்கு எப்படி வருகிறது, பாராளுமன்றம் எப்படி செயற்படுகிறது, அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அதில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும், அது எவ்வாறு நிதி பகிர்ந்தளிக்கப்படுகிறது தொடர்பான விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தயார் செய்தோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் பாராளுமன்றத்திலிருந்து 2 பிரதிநிதிகள் வந்து பல்வேறு விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு விளக்கம் அளித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பாராளுமன்றத்தினுடைய சட்டவாக்க திணைக்களத்தின் ஆராய்ச்சி பிரிவைச் சேர்ந்த ஆராய்ச்சி உத்தியோகத்தர் திரு விஸ்வலிங்கம் முரளிதாஸ் அவர்களும், அதே போல சட்டவாக்க திணைக்களத்தினுடைய சட்டமூல அலுவலகத்தினுடைய பிரதி பிரதான அலுவலர் திரு ஜே நசீர்தீன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல முக்கியமான விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள். வசந்தம் டிவியினுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்களும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது நாடாளுமன்ற சார்பாகவும் எமது பிரிவின் சார்பாகவும் உங்களுக்கும் உங்களது நிறுவனத்துக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எனவே இதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தோடு மக்கள் சார்ந்த பல விடயங்களை பேசுவதற்காக மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் பிரசன்னா. வணக்கம்.